நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். இன்னைக்கு நம்ம தெய்வ செய்திப்போம். பாஸ்டர் தேவராஜ் அவர்கள் பெந்தேகோஸ்து பண்டிகையினுடைய அர்த்தங்களையும் அதனுடைய வேத பகுதிகளையும் நம்மளுக்கு காட்டுவார்கள். அதில் நம்ம கேட்போம். நம்ம எல்லாம் கருத்தில் எல்லாம் வரலைப்போமா? ஸ்தோத்திரம். ஐயா வாங்க. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபையும் அவர் பெரிதான இரக்கமும் உங்களுக்கு பூரணமாய் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் சமூகத்திலே ஆராதிக்க, அவரை துதிக்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். உலகம் முழுவதுமாக இந்த நாட்களில் பெந்தேகோஸ்தே அறுவடை அந்த பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். யூதர்கள் முக்கியமாக இதை போஜன பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். யூதர்களுக்கு தான் இது மிக முக்கியமான பண்டிகையாக இருந்தது. எனவே அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். நம்ம இதுக்கு முன்னாடி வரும்போது கூட நம்ம சொல்லியிருந்தோம், பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த பூமியில் இன்று இருக்கிறதான ஒரு ஆண்டவர் என்று சொல்லி பார்த்தோம். பழைய ஏற்பாடு முழுவதுமாக யெகோவா தேவன் இந்த பூமியில் இருந்து கிரியை செய்தார். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த பூமியிலிருந்து கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார் யோவான் 16ஆம் அதிகாரத்திலே, நான் போவேன், ஆனால் தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார் என்று இயேசு கிறிஸ்து அந்த 16ஆம் அதிகாரம் யோவான் புத்தகத்திலே அதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். அவர் உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவதாக அங்கே இயேசு சொன்னார். அவர் சொன்னபடியே அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலிருந்து கவனிக்கும் போது, அவர் 120 பேர் மேல் இறங்கும் போது அவர்கள் அந்நிய பாஷை பேசவும், தீர்க்கதரிசனம் உரைக்கவும், நவமான பாஷைகளை பேசவும் அவர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் பெரிதாக இருந்தது. அன்று முதல் இன்று வரை இன்றும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். இன்றும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இன்றும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் காணப்படுகிறது. ஆனால் அதை பெற்றுக்கொண்டு செயல்முறைப்படுத்துவதற்கு சபையாகிய மக்கள் இன்னைக்கு அவரை வெல்கம் பண்ணுறதில்ல, வரவேற்கிறதில்ல. நம்மை ஆசீர்வதிக்க அவர் காத்துட்ருக்கிறாரு, நம்மை அபிஷேகிக்க காத்துட்ருக்கிறாரு, நம்மை வைத்து இந்த தேசத்தை கலக்குவதற்காக காத்துட்ருக்கிறாரு, நம்மை வைத்து ராஜ்யம் கட்டுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்ளுகிற யாவருக்கும் அவர் சமீபம், அவரை அண்டு கொள்கிற யாவருக்கும் அவர் சமீபம். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ அவங்க எல்லாருமே அவரை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்வோமா? இந்த நாட்களில் 2வது ஒரு அக்னிக்காக ஜெபிக்கிறது உண்டு. நம்ம நிறைய ஜெபம் பண்ணுறோம், நிறைய யூடியூப்பில் மெசேஜ் கேட்குறோம். என்ன சொல்கிறோம்? கடைசி கால அக்னி, கடைசி கால எழுப்புதலுக்காக ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லுவாங்க. எனவே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாய் முன்மாறி என்று சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பின்மாரிக்காக ஜெபிக்கிறாங்க. முன்மாறி ஊற்றப்பட்டது பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்தது சபைக்காக. ஆனால் நம்மளுக்கு பின்மாறி என்று ஒன்று இல்லை. எனவே பின்மாறி என்பது அது யூதர்களுக்காக சபை இல்லாத காலத்தில் ஊற்றப்படுகிற ஒரு அபிஷேகம் என்று ஒன்று இருக்கிறது. எப்படி சபைக்காக அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி சபைக்காக இறங்கி வந்தாரோ அது முன்மாரி மலை. இன்றைக்கி நம்ம பின்மாரி மலைக்காக நம்ம ஜெபிக்கிறோம். பட் பின்மாரி மலை யூதர்களுக்காக ஊற்றப்பட வேண்டிய ஒரு அபிஷேகம், சபைக்காக அல்ல. சபைக்கென்று இன்னொரு அபிஷேக ஊற்றுதல் இல்லை. பட் அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். வழக்கமாக நம்ம அதுக்கு ஜெபிக்கிறதை விட பரிசுத்த ஆவியானவர் ஆல்ரெடி இருக்கிறாரு, ஊற்றப்பட்டு இருக்கிறாரு. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் ஆவியில் நிரம்புவதற்காகவும் இதற்காக ஜெபித்தால் அது சிறப்பாக இருக்கும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஓகே, பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்ததான போன செய்தியில் நம்ம சில காரியங்களை நாம் பார்த்தோம். ஒரு மனிதன் என்றால் அவனுக்கு ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது, ஆவி இருக்கிறது என்பதையும் நம்ம பார்த்தோம். ஒரு மனுஷனுக்குடைய ஆத்மாவை பிதாவாகிய தேவன் படைப்பதாகவும், அந்த பிதாவாகிய தேவனை பார்க்க முடியாது, உணர முடியாது, புரிந்து கொள்ள மட்டும்தான் முடியும். சரீரம் என்று வந்தோம் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படைத்தார். அதை பார்க்க முடியும், உணர முடியும், அதை புரிந்து கொள்ளவும் முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய ஆவியை படைக்கிறார். ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்மளால் பார்க்க முடியாது, மாறாக அதை உணர்ந்து கொள்ள முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவராக தெய்வத்தை
நம்மால் கண்ணால் மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக அவரை உணர முடியும். எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், இதை சொல்லுகிறார், இதை பேச விரும்புகிறார், எவ்வளவு நடக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார் போன்ற எல்லா காரியத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் என் நண்பர்கள் இதை தான் எதிர்பார்க்கிறார் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தெய்வத்தை நம்மால் உணரவும் புரிந்து கொள்ளவும் முடியும், பார்க்க முடியாது. ஓகே, இங்கே பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று இருக்கிறது, மிக முக்கியமான ஒரு பண்டிகை. ஓகே, இங்கே லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம கவனிப்போம்னா எல்லோரும் சேர்ந்து இந்த ரெஃபரன்ஸை வாசிக்கலாம். எல்லாம் ஸ்க்ரீனில் பார்த்து வாசிக்கலாம். லேவியராகமம் 23:16 எல்லாம் சேர்ந்து வாசி. 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மற்றும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். இங்கே அழகான ஒரு வசனம் இருக்குது. 50ஆம் நாள் மட்டும் அது என்ன கடவீர்கள் எண்ணி, அது புதிய போஜன பலி என்று சொல்லுகிறார். அதாவது கர்த்தருக்கென்று புதிய போஜன பலி, அதாவது நம்முடைய விவசாயத்தில் இருக்கக்கூடியதான, நிலத்தில் இருக்கக்கூடியதான வந்த பயிர் எல்லாமே, விதைகள் எல்லாமே வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் என்ன செய்வாங்க, போஜன பலியாக ஏறெடுப்பாங்க. ஏறக்கூடிய இந்த பண்டிகை 50 நாட்கள் ஏறெடுக்கிற பண்டிகையும் இருக்கிறது. யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஒரு மாத காலம் தங்கள் நிலத்திலே விதைக்கப்பட்ட அறுவடைக்கு இருக்கிறதான விதைகளை உணவு செய்து அநேக ஜனங்களுக்கும் தினமும் என்ன செய்வாங்கன்னா பொங்க வச்சு உணவு அளிப்பதும் இது வழக்கமாக இருந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊருங்களில் பார்த்தீங்கன்னா பண்டிகை நடக்கும். 21 நாள் பண்டிகை, 5 நாள் பண்டிகை, 7 நாட்கள் பண்டிகை நடக்கும். அந்த 7 நாட்கள் உணவு கொடுப்பாங்க. நம்ம சொந்தத்தெல்லாம் கூப்பிட்டு 7 டேஸும் உணவு கொடுப்பாங்க, 5 டேஸும் உணவு கொடுப்பாங்க. சில ஊரில் 21 டேஸ் பண்டிகை வைப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அப்பப்போ வராது, அது 20 வருஷத்துக்கு ஒரு டைம், 10 வருஷத்துக்கு ஒரு டைம் என்று சொல்லி ஊர்களில் கொண்டாடுவாங்க. அதுபோல் யூதர்களுக்கு இந்த 50 நாள் பண்டிகை, இந்த பெண்டிகாஸ்ட் பண்டிகை மிக முக்கியமான பண்டிகை. அது மட்டும் இல்லாமல் இந்த யூதர்களுக்கு 35 பண்டிகை இருக்கிறது. இந்த 35 பண்டிகைகளும் மிக முக்கியமான பண்டிகையாக இருக்கிறது. அந்த 35 பண்டிகையிலும் இன்னும் முக்கியமான பண்டிகை 7 இருக்கிறது. இங்கே கவனிக்கும் போது 7 பண்டிகை இருக்கிறது. இதில் ரைட் சைடு மாதங்கள், யூதர்களுக்கு உண்டான மாதங்களை நான் போட்டிருக்கிறேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா அந்த 7 பண்டிகை? எப்போவுமே அந்த 7 பண்டிகை நம்ம மறக்கக்கூடாது. சொல்லுவோமா? பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற்பலன் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி நாள், கூடார பண்டிகை. அப்படி சொல்லுவோமா? பஸ்கா பண்டிகை அது நிஷான் மாதத்தில் வருமா உங்களுக்கு. புளிப்பில்லா அப்ப பண்டிகை அதுவும் நிஷான் மாதம். முதற்பலன் பண்டிகை அதுவும் நிஷான் மாதம். பெந்தேகோஸ்தே பண்டிகை ஷிவான் மாதம். எக்கால பண்டிகை டிஸ்ட்ரி மாதம். பாவ நிவர்த்தி நாள் அதுவும் டிஸ்ட்ரி மாதம். லாஸ்ட் கூடார பண்டிகை அதுவும் டிஸ்ட்ரி மாதம். ஏன் 35 பண்டிகையிலேருந்து 7 பண்டிகை மிக முக்கியமானது? ஏன்னா கர்த்தருடைய திட்டம், அவர் விருப்பம், அவருடைய செயல்கள், எல்லா மகத்துவங்களும் இந்த 7 பண்டிகை நாளிலே அந்த சம்பவங்கள் மிக முக்கியமாக நடக்கும். அதே சமயத்தில் இந்த பண்டிகை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள், 12 மாதத்தில் 2 காலங்களாக பிரிக்கிறோம். ஒன்று வசந்த காலம், இன்னொன்று இலை உதிர் காலம். வசந்த காலத்தில் இந்த 4 பண்டிகைகள் வரும். இலை உதிர் காலத்தில் இந்த 3 பண்டிகை வரும். வசந்த காலத்தில் தான் பஸ்கா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற்பலன் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. இதெல்லாம் வசந்த காலங்களில் நடக்கக்கூடியதான பண்டிகை. ஒரு மரத்திலே ஒரு இலைகள் இருக்க காலங்களிலே வரக்கூடிய பண்டிகை. ரைட் சைடில் பார்க்கும்போது இலை உதிர் கால பண்டிகை. இந்த பண்டிகை தான் எக்கால பண்டிகை. 6வதாக பாவ நிவர்த்தி நாள். 7வதாக கூடார பண்டிகை. இது இரண்டுமே, இந்த 7 பண்டிகை 2 நாட்கள் காலங்களிலே நாம் பிரிக்கிறோம். மிக முக்கியமாக மறுபடியும் இதே ஒரு காலத்தை போட்டிருக்கேன். 7 பண்டிகையில் நடக்கக்கூடியதான மிக முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது, சிலது நடக்க இருக்கிறது, நடக்க போகிறதையும் பார்க்குறோம். பஸ்கா பண்டிகையிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாள் தான் பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகையில் தான் கிறிஸ்துவாகிய தெய்வம் சிலுவையில் அறையப்பட்டார். 2வதாக புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இது பூமியின் வயிற்றில் இயேசு கிறிஸ்து 3 நாட்கள் இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். எனவே இங்கு இருந்து அவர் நோவாங்காலத்தில் கீழ்ப்படியாதிருந்த ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று சொல்லி நாம் 1 பேதுரு புத்தகத்தில் அதை குறித்ததான வசனத்தை வாசிக்கிறோம். 3வதாக முதற் பலன் பண்டிகையில் தான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். இயேசு உயிர் தெழும்போது எனவே எல்லா மரணமும் பாதாளமும் ஜெயமாய் விளங்கப்பட்டது. மரணமே உன் கூர் எங்கே என்று சொன்னார். மரணத்தினாலே அவரை கட்டி வைக்க முடியவில்லை. எனவே இந்த உலகம் எல்லா ஜனங்களையும் மரணம் கட்டி வைத்தது. இயேசு கிறிஸ்துவையோ அந்த மரணம் கட்டி வைக்க முடியவில்லை. காரணம், அவர் உயிர் தெழுந்தார், அவர் தேவன், அவர் கிறிஸ்து என்பதனால். 4வதாக பெந்தேகோஸ்தே பண்டிகை.
இந்த பண்டிகையில் தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். மிக முக்கியமாக ஐயா சொன்னது போல் கிறிஸ்துமஸ் நம்ம நிறைய நல்லா கொண்டாடுவோம், ஈஸ்டர் பண்டிகை அந்த காலத்தில் நல்லா கொண்டாடுவோம், அதே சமயத்தில் ஆங்கில புத்தாண்டு நல்லா கொண்டாடுவோம். ஆனால் இந்த பெண்டிகாஸ்ட் பண்டிகையை நம்ம கொண்டாடுவதை மறந்துட்டோம். இது பெரிய அளவுக்கும் இல்லை. இப்போ இருக்கிற சபைகள் கொஞ்சம் இதான் பிக்கப் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த நாள் அந்த நாளை நினைவு கூற வேண்டும். ஆல்ரெடி ஊற்றப்பட்டாயிற்று, ஆல்ரெடி இந்த பூமியில் இருக்கிறது, ஆல்ரெடி நமக்கு சொத்துக்கள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த சொத்தை போராடி பெறுவது தான் மிக முக்கியமான காரியம். இன்றைக்கி நம்ம சொத்தை சம்பாதிப்பதற்காக ஓடுறோம், ஆனால் ஆல்ரெடி சொத்தை போராடி பெற வேண்டியவங்களாக நம்ம இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானை பெற்றுக்கொள்வதற்காக ஓடுறோம், ஆல்ரெடி ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை இன்னைக்கு பெற்றுக்கொள்வதை நம்ம இழந்து விட்டோம். இல்லை என்றால் மறுக்கிறோம். வேறு ஒரு அபிஷேகத்திற்காக, வேறு ஒரு அனலுக்காக, வேறு ஒரு ஆவியான ஊற்றப்படுவதற்காக இன்னைக்கு சபைகள் வேகமாக ஜெபிக்கிறது. மாறாக வேறொரு அபிஷேகமோ வேறு ஒரு பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட வேண்டியது இல்லை. சபைக்காக அவர் ஆல்ரெடி வந்தாயிற்று. வராமன்னு சொல்லுவோமா? அவர் இந்த பூமியில் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவரை அண்டிக் கொள்கிற பாக்கியவான்கள், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். ஐந்தாவதாக எக்கால பண்டிகை. இது மத்திய வானில் சபையை சந்திக்க போகிறது. 2 எக்கால பண்டிகை இருக்கிறது. அந்த 2 எக்கால பண்டிகையில் 2 விதமான சிக்னல் ஊதப்படும். அது ஒன்று ரகசிய வருகைக்கும் அதுதான், பகிரங்க வருகைக்கும் அதுதான். 2 வகையான எக்காலம் நடக்க இருக்கிறது. 6வதாக பாவ நிவர்த்தி நாள், அர்மேக்தாவின் யுத்தம், அது யூதர்களுக்காக. 7வது கூடார பண்டிகை. கூடார பண்டிகை என்றாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த பண்டிகை தான். எனவே அதையும் பார்த்தோம். ஓகே, வருங்காலத்தில் ஆவியானவரின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? இந்த காலங்களில் ஆவியானவர் பற்றி நம்ம அநேக காரியங்களை படித்துட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் பரலோகத்தில் இருந்தார், பூமியிலும் அவ்வப்போது சில கிரியைகளை செய்து கொண்டிருந்தார். ஸ்பெசிஃபிக்காக சில பேருக்கிட்ட மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் இறங்கி கிரியை செய்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த பூமியிலே நிறைவாக இருக்கிற கடவுள். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த பூமியிலே அனலாக இருக்கிற கடவுளாக இருக்கிறாரு. அப்போ வருங்காலத்தில் ஆவியானவரின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்றதான் தலைப்பின் கீழாக பார்க்கும்போது, இந்த பெந்தேகோஸ்து நாளில் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த கர்த்தரின் 2ஆம் வருகையில் மீண்டும் பரலோகத்துக்கு செல்வார். அப்போ பரிசுத்த ஆவியான அந்த பூமியில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ பிதாவின் வலது பரிசுத்தில் இருக்கிறார். அவர் சபைக்காக வர இருக்கிறார். மத்திய ஆகாயத்தில் அவர் நிற்கும்போது இந்த பூமியில் இருக்கிற நம்மை பரிசுத்த ஆவியானவர் தான் அழைத்து கொண்டு போக இருக்கிறார். ஹல்லேலூயா! அழைத்து கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவக்கிட்ட விடுற வரை யார் செய்கிற வேலைன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வேலையை செய்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானோடு இணைந்து ஒருவன் போகாவிட்டால் மணவாளனாக இயேசு கிறிஸ்துவை அடைந்து கொள்ள முடியாது. 2வதாக உபத்திரவ காலத்தில் மக்கள் ரட்சிக்கப்படுவ உதவுவதும் ஆவியானவரே. இந்த ரட்சிப்பு இஸ்ரவேலருக்கு மட்டும் ஆக அந்த நாட்களில் இருக்கும். 7 வருஷம் உபத்திரவ காலம் நடக்கும். உபத்திரவ காலத்தில் ஆவியானவர் இந்த பூமியில் இருக்க மாட்டார். மாறாக சில நேரத்தில் சில பேருக்கு மாட்டோம், சில நன்மைகளுக்காக கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் உண்டு. கைவிடப்பட்டவர்கள் சிலர் அந்த நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இயேசு அவர் ஏற்றுக்கொள்வதனால பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்வார், சில பேருக்கு மாத்திரமாக. 3வதாக அக்காலத்தில் பரிசுத்த ஆவியானவரின் பின்மாறி ஊற்றுதல் இருக்கும் என்று யோவேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அந்த யோவேல் புத்தகத்தில் இருக்கிற பின்மாறி ஊற்றுதல் யூதர்களுக்காக இது ஊற்றப்படும் போது உலகத்தில் இருக்கிற அத்தனை யூதர்களும் ரட்சிக்கப்படுவாங்க. அத்தனை யூதர்களுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த மெஷியாவை ஏற்றுக்கொள்வாங்க. எனவே இந்த ரெஃபரன்ஸில் இருக்கிற அந்த எக்காலம், அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுதல் என்பது, பின்மாறி மலை என்பது, அது யூதர்களுக்காக, யூதர்களுடைய எழுப்புதலுக்காக, அவர்களுடைய மனம் திரும்புவதற்காக, அவர்களுடைய பரலோக ராஜ்யத்தின் அடிப்படைக்காக தான் அந்த நாட்களிலே அது ஊற்றப்படும். 4வதாக 1000 ஆண்டு அரசாட்சியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் ஆவியானவரினுடைய ஆளுகை முழுவதுமாக அந்த பூமியிலே நிற்கும். எப்படி பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம எடுத்துக்கொண்டு போய் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிட்ட விட்டுறாரோ, அதுபோல் 1000 வருஷம் அரசாட்சியில் பூமிக்கு இயேசு கிறிஸ்து வரும்போது பரிசுத்த ஆவியானவரும் அவர் மேல் தங்கி இந்த உலகத்தை அவர் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா! அப்போ இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இயேசு கிறிஸ்துவோடு தங்கி இந்த உலகத்தை அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு ஆளுகை செய்து முழுவதுமாக ஜனங்களுக்கு அந்த 1000 வருடங்கள் நன்மைகள் நடக்கும். அப்போ 2வதாக பரிசுத்த ஆவியானவர் அவர் தேவன். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம், பிதாவாகிய தேவன் எப்படி கடவுளும்
குமாரனாக இயேசு கிறிஸ்து எப்படி கடவுளோ பரிசுத்த ஆவியானவரும் தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு ஆழ்த்துவ தேவன். பரிசுத்த ஆவியானவருக்கு ஹேலோயும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஹேலோயும் தேவன், ஹேலோயும் என்றால் பன்மை வார்த்தை. அந்த பன்மை வார்த்தையில் 3 நபர்கள் அங்கே அடங்கியிருக்கிறாங்க. இரண்டாவதாக ஆதியிலே ஆவியானவர் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஜலத்தின் மேல் அவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ அந்த கடவுள் பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே இருந்ததாகவும் வசனம் சொல்லுகிறது. இந்த உலகம் படைக்கும் போது அவரும் படைத்தார் என்று நாம் வாசிக்கிறது. உலகத்தை தேவன் படைத்ததாக வசனம் சொல்லுகிறது. தேவன் என்றால் பன்மை தேவன். தேவன் என்று எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அங்கே பிதாவாக தேவன் இருக்கிறார், குமாரனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆழ்த்துவ தேவனை தான் அங்கே பன்மை தேவன் என்று நமது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் படைத்தார். லாஸ்ட் ஒன் பரிசுத்த ஆவியானவர் படைத்தார். அந்த பூமியை படைத்தது பிதாவாக தேவன், குமாரனாக இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் என்றதான 3 ரெஃபரன்ஸையும் கீழே போட்டிருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக யோபு 26:13 அதே யோபு 33:4 வசனத்திலையும் கவனிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியை படைத்ததற்கு நேரடியான வசனம் அங்கே இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவன், அவர் ஒரு படைப்பாளி. அது மட்டும் இல்லாமல் இவர் இவருடைய செயல்கள் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் படைக்கிறார், மாறாக ஜீவன் கொடுக்கிறார், மாறாக தீர்க்க தரிசனத்தினுடைய பெரிய ஒரு முக்கிய பிள்ளை இவர் தான். இவர் வழியாக தான் தீர்க்க தரிசனம் பரவும். இவர் தான் தீர்க்கதரிசியுடைய ஒரு தலைவராக, ஒரு நாயகனாக, ஒரு லீடராக இருக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். தீர்க்கதரிசனம் உரைப்பது என்பதே பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் வழியாக தான் நடக்க வேண்டிய காரியங்களை தீர்க்கமாக உரைப்பது, முன்பதாகவே உரைத்து அவர்களை எச்சரித்து நல்வழிப்படுத்துவதும் சத்தியத்துக்குள் நடத்துவதும் பரிசுத்த ஆவியானவர் தான். ஸோ பரிசுத்த ஆவியானவராக தேவனுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்தை படைக்க முடியும். மனுஷனை படைத்தார். நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் படைத்தது பரிசுத்த ஆவியானவர். கவனிங்க, இப்போ ஆல்ரெடி இந்த சம்பவத்தை பல முறை சொல்லியிருக்கோம். பிதாதான் யோசனை, அவருடைய எண்ணம், திட்டம். அந்த யோசனை, அந்த எண்ணம் அவர் என்ன செய்கிறாருன்னா சொல்லணும், வார்த்தையான வெளியே வரணும். அந்த வார்த்தையை ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டு படைக்கணும். வானமும் பூமியும் உண்டா கடவுது என்றார். முதலாவது நான் அதை யோசித்ததை நான் சொன்னது நான் சொல்லும்போது வானம் அப்படி வரும் பார்த்தீங்களா, பூமி உண்டாக்கப்பட்டது இல்லைங்களா. அப்போ நான் சொன்ன உடனே ஒரு வானம் போய் உருவாச்சு. யார் தான் உருவாக்குறான்னா அதான் பரிசுத்த ஆவியானவர். எல்லாமே யோசனை எல்லாமே பிதாவாகிய தேவன், வார்த்தை எல்லாமே இயேசு கிறிஸ்து. வார்த்தை வந்த உடனே அங்கே ஒன்று உருவாகுது அப்படின்னா அங்கே போய் யார் உருவாக்குறா? பரிசுத்த ஆவியானவர். உருவாக்குவது, படைப்பது, அந்த வார்த்தை கொண்டு போய் அங்கே நடைமுறைப்படுத்துவது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் பேசுகிற வார்த்தை உங்கள் இருதயத்தில் கொண்டு போய் நடைமுறைப்படுத்துறது யார்? பரிசுத்த ஆவியானவர். வராமன்னு சொல்லுவோமா? அவர் இல்லை அப்படின்னா சில இருதயம், குத்தப்பட்ட இருதயம் தான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளலாம். சில பேர் என்ன சொன்னாலும் அது எதுவுமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஒரு அனல் இருக்காது, ஒரு பயபக்தி இருக்காது, வசனத்தை பற்றி ஒரு நாலேஜ் இருக்காது, ஒரு நல்ல விஷயம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, காதுகள் செவுடாகிற மாதிரி இருக்கும், என்ன வேணால் பிரசங்கம் பண்ண அப்படியே இருப்பாங்க. காரணம் என்னென்னா பரிசுத்த ஆவியானவருக்கு அவங்க இடம் கொடுக்காததுனாலே அவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியவில்லை. பிரசங்கம் பண்ணும்போது உங்கள் இருதயம் குத்தப்படுமானால் நீங்கள் நினச்சிக்கலாம், ஓகே பரிசுத்த ஆவியான என்னோட என்ன செஞ்சுருக்காரு, பேசியிருக்கிறாரு. ஐயோ நான் பாவம் செஞ்சுருக்கிறேன், இந்த வசனம் கேட்கும்போது எனக்கு பேசணுமா இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு. உங்கள் இருதயத்தை மாற்ற விரும்புகிறார், வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார், சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார், ஏதோ ஒரு பாவத்தை கண்டித்து உணர்த்த விரும்புகிறார், ஏதோ ஒரு சாபத்தை உங்கள்கிட்ட வெளியேற்ற விரும்புகிறார். ஸோ அதனால்தான் அந்த வசனங்கள் எனக்கே பேசணுமா இருக்குது பிரதர், அந்த விஷயம் வேறு. அதாவது நான் ரட்சிக்கப்படுவதற்காக சில சபைகளை மக்கள் பேசுவாங்க, பாஸ்ட் இன்னைக்கு என்னையே பேசிட்டார் எல்லாமே, அப்படி ஒரு குற்ற உணர்வுகள், குற்ற சாட்டுகள் இருக்கிறது உண்டு. நம்ம அதை சொல்லலை. பரிசுத்த ஆவியானவர் வருவார், அதுக்கு அடையாளம் குத்தப்பட்ட இருதயம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் கண்டித்து உணர்த்துகிற கர்த்தராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பிதாவுக்கும் குமாருக்கும் சமமான தேவன். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் மாபெரும் கட்டளையை கொடுக்கிறார். சபை ஊழியத்தில் அவர் மிகப்பெரிய பங்குள்ளவர். அப்போஸ்தலர் ஆசீர்வாதத்திலும் அதை நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு சபை முடிவிலும் நம்ம சொல்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம் பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கிறது, கிருபை நம்மோடு இருக்கிறது என்று சொல்கிறோம். அப்போ அப்போஸ்தலருடைய ஆசீர்வாதத்தில் பரிசுத்த ஆவியானவரை முன்மொழிந்தார்கள் அப்போஸ்தலர் அந்த நாட்களிலே. பரிசுத்த ஆவியானவர் ஆழ்தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஆற்றலோ வல்லமையோ அனுபவமோ அல்ல, மாறாக அவர் ஒரு ஆளுகை செய்கிறதான ஒரு கடவுள். ஹல்லேலூயா. ஆளுகை
செய்கிற தேவன். அந்த தெய்வத்தோடு ஒருவன் இணைந்து போகாவிட்டால் நம்மால் நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஆழ்தன்மை கொண்டவர்களின் செயல்களை பரிசுத்த ஆவியானவர் தான் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆளுமை செய்கிற தேவனாக இருக்கிறார். கவனிங்க, இங்கே வசனம் இருக்கிறது, ஆராய்ந்து அறிகிறவர். உங்கள் வார்த்தைகளை, உங்கள் யோசனைகளை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பேசுகிற தேவனாய் இருக்கிறார், அழைக்கிறவராய் இருக்கிறார், சாட்சி சொல்லுகிறவராய் இருக்கிறார், அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார், போதனை செய்கிறவராய் இருக்கிறார், வழி நடத்துகிறவராய் இருக்கிறார், அனுப்புகிறவர், நம்மை ஊழியத்திற்கென்று சரியான தேவைகளுக்கென்று அனுப்புகிறவராக இருக்கிறார். சில காரியங்களை அவர் தடை செய்கிறார். நம்ம வாழ்க்கையில் தேவையற்ற உறவுகள், தேவையற்ற பணங்கள், தேவையற்ற சில பேச்சுக்களை எல்லாம் அவர் தடை செய்கிறார். சில ஆசீர்வாதம் வர மாதிரி இருக்கும். நம்மளாம் எதை ஆசீர்வாதம் சொல்கிறோம்? நல்லா பணம் இருப்பது, நல்லா படிப்பது, வசதி இருப்பது, இதை தான் நம்ம ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். இதை கிறிஸ்தவ மாத்திரமல்ல, வெளியிக்கிற அத்தனை பேரும் போராடி கொண்டு இருக்கிறார்கள், சம்பாதிப்பதற்காக, வசதியை வாழ்வதற்காக. இது ஆசீர்வாதம் அல்ல. இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்பதே நான் கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஆமென். யாருக்கும் இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் இருக்கிறது, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் கடைசி நாளில் உங்களை எழுப்புவேன் என்று இயேசு சொன்னார். அப்போ நமக்கு மட்டும் ஒரு அபிஷேகம் இருக்கிறது, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. எண்ணெயும் மாவும் என் வீட்டில் குறைவதில்லை. ஹல்லேலூயா. எது இல்லாவிட்டாலும் இருக்கிறவனைப் போலவே நாம் வாழ முடியும். அப்போ அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஸோ என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த இடத்துக்கு அழைத்திருக்கிறார். சில நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தடை செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் பரிசுத்த ஆவி நமக்காக ஜெபிக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியான செயல்பாடுகள் பாருங்கள், இத்தனை காரியங்களை பார்த்துருக்கோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர், அவருடைய பெயர்கள், ஆவியானவருக்குள் பல பெயர்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. சொந்த ஆழ்த்துவத்தை சார்ந்தவர். இயேசு கிறிஸ்துவுக்கு ராஜ்யம், பிதாவுக்கு ராஜ்யம் போல இவருக்கு ராஜ்யம் உண்டு. ஆழ்த்துவ தேவனாக அவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உட்கொள்கிற யாவருக்கும் அவர் விடுதலை கொடுக்கிறார், நன்மை செய்கிறார். ஏனென்றால் இந்த பூமியில் இருக்கிறது அவர் மாத்திரமே. அவரோடு கூட இணைந்து ஒருவன் போகாவிட்டால் அந்த நித்தியத்திற்குள்ளாக போக முடியாது. ஏனென்றால் மத்திய ஆகாய வரையும் தான் இயேசு வர இருக்கிறாரு. அவரை சந்திக்க சபை ஆயத்தமா என்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம அங்கே கூட்டிகிட்டு போக வேண்டும். ராமன் சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இல்லை அப்படின்னா, அவரோட ஒருவன் போகாவிட்டால் இயேசு கிறிஸ்துவோடைய மனவாளனை அடைய முடியாது. ஏன் அவரோட போகணும்? அவர் தான் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறவர், அவர் தான் நம்மை நடத்துகிறவர், அவர் தான் நம்மை பாதுகாக்கிறவர், அவர் தான் மெஸ்ஸியாவை பற்றி சொல்லிக் கொடுக்கிறவர், அவர் தான் கிறிஸ்து யார் என்பதை நமக்கு உணர்த்துகிறவர். அப்போ இயேசுவின் ரத்தம் நமக்கு எப்படி சொந்தம்? பரிசுத்த ஆவியான வழியாக தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்கு சொந்தமாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு எப்படி நமக்கு சொந்தம்? பரிசுத்த ஆவியான தான் அதை பற்றி நமக்கு தெளிவை ஏற்படுத்துகிறார், உணர்வை ஏற்படுத்துகிறார், கற்றுக்கொள்ள வைக்கிறார். ஏனென்றால் சத்தியத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்ள அவர் விரும்புகிறார். அப்போ சொந்த ஆழ்தன்மை சார்ந்தவைகளாக அவர் இருக்கிறார். அவருக்கு ஆவி என்று சொல்லப்படுகிறது. அவரை நல்ல ஆவியானவர் என்று வசனம் இருக்கிறது. அவரை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்று வசனம் இருக்கிறது. சத்திய ஆவி என்று அவரை குறித்ததான வசனம் இருக்கிறது. நித்திய ஆவியானவர் என்று குறித்ததான வசனம் இருக்கிறது. மகிமையின் ஆவி என்று சொல்லி அவரை குறித்து வாசிக்கிறோம். இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் அவரை குறித்து எத்தனை வசனங்களும் வார்த்தைகளும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் பிதாவோடு அவர் தொடர்புள்ள ஒருவர். எப்படி? தேவ ஆவியானவர், பிதாவும் ஆவியானவரும் என்று பார்க்கிறோம். ரெண்டாவதாக யெகோவாகிய கர்த்தரின் ஆவி என்று பார்க்கிறோம். மூணாவது கர்த்தரின் ஆவி என்று வசனம் சொல்கிறது. நான்காவதாக பார்க்கும்போது பிதாவின் ஆவி என்று வசனம் இருக்கிறது. அப்போது பரிசுத்த ஆவியானவர் பிதாவக தேவனோடு அது இணைக்கப்பட்ட இணக்கமான வார்த்தைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மூன்றும் ஒன்றாய் இருக்கிறதாக இயேசு சொல்லுகிறார். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவோடு தொடர்பில் இருக்கிறார், குமாரனில் தொடர்பில் இருக்கிறார். எப்படி? கிறிஸ்துவின் ஆவி என்று வசனம் இருக்கிறது. அப்போது அடுத்தபடியாக இயேசுவின் ஆவி, சொந்த குமாரனின் ஆவி என்றும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஆவி என்று இருக்கிறது. அப்படி என்றால் பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவர் இணைந்து பணிபுரிகிறார், குமாரனோடும் பரிசுத்த ஆவியை இணைந்து பணிபுரிகிறார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆழ்த்துவ தேவன், மனிதனை படைத்து மனிதனை உருவாக்கி மனிதன் நல்வழிப்படுத்துவதற்கு மிக அடையாளமான ஒரு தேவன். ஆமென்.
நமக்குள்ளாக எப்படி ஆத்துமா சரீரம் ஆவி இருக்கிறதோ அவர்களும் அது போலவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக கிரியை செய்கிறார்கள். ஆமென். நமக்குள்ள எப்படி ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட இந்த பூமியில் வாழ முடியாதோ அது போல தான் அவர்கள் எப்போவுமே பிரிந்திருக்க மாட்டார்கள் என்று இயேசு சொல்வார். நாங்கள் எப்பொழுதும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்வார். காரணம் என்னென்னா, எப்படி நம்ம மூணுமே ஆத்மா ஆவி சரீரம் மூணுமே நமக்குள்ள ஒன்றா தான் நம்ம உயிர் வாழ முடியும். நம்ம மனிதன் என்று சொல்லுவாங்க, இல்லை பிணம் என்று சொல்லுவாங்க. ஸோ இந்த பூமியில் நமக்கு கிரியை வாழ முடியாது. அதுபோல தான் அவர்கள் மூவர் ஒன்றாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆழ்த்துவம் மாத்திரம் வெவ்வேறானது. நம்ம எப்படி ஆத்மா ஒரு வேலை செய்யும், நம்முடைய சரீரம் ஒரு வேலை செய்யும், நம்முடைய ஆவி ஒரு வேலை செய்யும். ஆத்மா வேலை நம்முடைய ஆவி செய்யாது, நம்முடைய சரீரம் வேலை நம்ம ஆத்மா செய்யாது. அதுபோல தான் பிதாவுடைய வேலை, குமாரனுடைய வேலை, பரிசுத்த ஆவியான வேலை, அவரவர்கள் வேலைகளை அவரவர்கள் செய்கிறார்கள். அதுதான் ஆழ்த்துவம் என்று நாம் சொல்லுகிறோம். நான்காவதாக மனிதனோடு உள்ள தொடர்பு. பிதாவோடு பார்த்தோம், குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு பார்த்தோம். மூன்றாவதாக மனிதனோடு உள்ள தொடர்பு. பரிசுத்த ஆவியானவர் குறித்து அவர் சுட்டெரிப்பின் ஆவியானவர் நம்மத்தில் வரும்போது, அது மட்டும் இல்லாமல் அவர் நியாயத்தீர்ப்பின் பரிசுத்த ஆவியானவர், ஜீவனின் ஆவி, நம்முடைய ஜீவனோடு இணைக்கப்பட்ட ஒரு ஆவி, வாக்கு தத்தத்தின் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார் என்றால் வாக்கு தத்தத்தை அவர் தான் எடுத்துகிட்டு வரணும். வாக்கு தத்தம் எடுத்துகிட்டு வந்து அந்த வாக்கு தத்துவம் உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வரை யார் நம்மளோட கூட இருப்பாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் இயேசுவின் வார்த்தை நமக்குள்ள நடைமுறைப்படுத்துகிற வரை பரிசுத்த ஆவியானவர். ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வசனம் இருக்கும். ஏன்னா சில நேரத்தில் வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பதாகவே நாமவே தவறானவைகளை செய்து பேசி வாக்கு தத்தம் என் வாழ்க்கை நிறைவேறாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா பரிசுத்த ஆவியான நம்ம துக்கப்படுத்துவதனால, பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில் கிரியை செய்ய விடாததுனால அவர் செய்வதற்கு தாமதம் ஏற்படுகிறது. அப்போ அவர் அண்டிக் கொண்டால் உங்களுக்கு கிருபை உண்டாகும். அப்போ கிருபையின் ஆவியாக அவர் இருக்கிறார். சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். மகிமையின் ஆவி, மகிமையாக நம்மில் அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஞானத்தின் ஆவி இருக்கணும். நமக்கு அறிவில்லையான்னு சொல்லுவோம் இல்லையா, ஞானம் இல்லை, ஞானமாக செய்யக்கூடாதா? சில கிறிஸ்தவங்களை கவனிச்சு பாருங்களேன், ரொம்ப ஞானமாக இருப்பாங்க. இன்றைக்கி யூதர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கண்டுபிடிப்பில் அவங்க தான் முக்கியத்துவமாக இருக்காங்க. காரணம் ஞானவானாக இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞானவானது கொடுக்குறாரு. இந்த இந்தியா தேசத்தில் கண்டுபிடிப்புகள், இந்த உலகத்தில் கண்டுபிடிப்புகள், பல கண்டுபிடிப்புகள் கிறிஸ்தவர்கள் கண்டுபிடித்தது தான். இது மறுக்க முடியாத ஒன்று. இந்திய தேசத்தில் இருக்கிறதான அநேக டினாமினேஷன், அநேக ட்ரஸ்டஸ், அநேக தொண்டு நிறுவனங்கள் கிறிஸ்தவர்களுடையது. காரணம் அவங்க ஞானவான்களாக செயல்பட்டாங்க. ஏன்? ஞானத்தின் ஆவி அவர்கள் ஊற்றப்படும் போது அவர்கள் ஞானமாக செயல்பட்டார்கள். ஆமென். அப்போ ஞானத்தின் ஆவி மனுஷனுக்கு கொடுக்கப்படும். தேற்றுவாளர், நமக்கு தேற்றுகிறவர், துக்கத்தின் ஆறுதல் தேவைப்படும் நேரத்தில் அவர் தேற்றுகிறார். ஆலோசனையின் ஆவி, ஆலோசனை கட்டளை கொடுக்கும். மனுஷனோட பாருங்கள், இதெல்லாம் மனுஷனை ஒத்து போகிறதான பரிசுத்த ஆவியான. விவேகத்தின் ஆவி, விவேகம் இருக்கணும், விவேகம் இருக்கும். விவேகம் என்றால் ஸ்பீடாக வேலை செய்யுது. விவேகம் என்றால் வேலையில் பிசுறு இல்லாமல் இருப்பது, வேலையில் எந்த குறைபாடு இருக்கோ அதுதான் விவேகம் என்று சொல்லுவாங்க. அப்போ விவேகத்தின் ஆவி. 12 கர்த்தருக்கு பயப்படும் பயத்தின் ஆவி. பயபக்தியாக சபைக்கு ஓடி வரணும், பயபக்தியாக ஜெபிக்கணும், பயபக்தியாக பைபிள் படிக்கணும். அப்போது பாஸ்டருக்கு பயபக்தியை கீழ்ப்படிந்திருக்கணும். பயபக்தியின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உணர்வின் ஆவி, உணர்வை ஏற்படுத்தணும். எனவே 14 தெளிந்த புத்தியுள்ள ஆவி, பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, வல்லமையின் ஆவி. இது எல்லாமே மனிதனாகிய நம்மோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஆவியான ஒரு நிலை. ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு கூட வந்து இருப்பதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இந்த ஆவியானவர் நம்மை பயன்படுத்துகிறார். மனிதனின் தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனிதன் மனம் திரும்ப வேண்டும். மிக முக்கியமாக மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்பர் 1, மனிதனுடைய கதியற்ற நிலையை உணர்த்துகிறார். அவன் தகுதியற்றவனாக இருந்தாலும், ஒழுக்கமில்லாத இருந்தாலும், கதியற்றவனாக இருந்தாலும் அதை அவனுக்கு உணர்த்தி அவனுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். 2வதாக பாவத்திலிருந்து மீட்பதற்கு வந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி செய்தியை கொடுக்கிறார். நமக்கு உணர்த்துகிறார். பாவத்திலிருந்து கிறிஸ்து தான் மீட்டெடுக்க முடியும் என்ற செய்தி அவர் மூலமாக தான் வருகிறது. ஒருவேளை ட்ராக்ஸ் கொடுக்கலாம், ஏதாவது ஒரு மொபைலில் கேட்கலாம், டிவியில் கேட்கலாம், சவுண்டு கேட்கலாம். இது எல்லாமே நம்ம மட்டும் இல்லை, கிறிஸ்துவ அறியாதவங்க எல்லாம் இந்த சவுண்டு யார் கொடுக்குறதுன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். இரட்சகரான இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கிடைக்கும் மாபெரும் தண்டனை குறித்தும் அவர் பேசுகிறார். அதனால தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். பாவம் என்பது இயேசுவை அறியாதவர்கள், நீங்கள் பாவி, மனம் திரும்ப, இயேசுவின் ரத்தம் தான் உங்கள் விடுதலையாக்கும். எனவே பாவத்தை குறித்தும்.
ரெண்டாவது அவர் நீதியை குறித்து பிரசங்கிக்கிறார். யார் நீதியை குறித்து பிரசங்கிக்க வேண்டும்? நீதிமானாக இருக்கிற உங்களுக்கு இன்னும் நீதியாய் வாழ்வதற்கான பிரசங்கத்தை ஆண்டவர் சபைக்காக தான் கொடுக்கிறார், நீதியை குறித்து பிரசங்கிக்கிறார். மூன்றாவதாக அவர் நியாய தீர்ப்பை குறித்து. நியாய தீர்ப்பு யாருக்கு? பிசாசுக்கு. பிசாசை பின்பற்றுகிற ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிக்கிறார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பிசாசு, 3 கூட்டத்தாருக்கும் அவர் தான் ஜட்ஜ்மெண்ட், அவர் தான் கடவுளாக இருக்கிறார். ஆமென். பூமியில் அவர் தெய்வனாக இருக்கிறார். எனவே மறுபடியும் பிறக்க செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் தான் நம்மளுக்கு ஆண்டவர் ஞானஸ்நானத்தின் நிலையை சொல்லிக் கொடுத்தார். மனம் திரும்பும் போது பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் கிடைக்கிறது. இந்த ஞானஸ்நானம் ஒரு நபர் கிறிஸ்து சரீரத்தின் உறுப்பாக மாறுகிறது. அவயம், சபை என்பது ஒரு அவயம், சபை என்பது ஒரு சரீரம். நம்ம எல்லாம் அதில் அவயங்கள். இயேசுவின் ரத்தம் நமக்குள்ளே பாய்கிறது. நம்ம திருவிருந்து எடுக்கும்போது, ராபயண பந்தி எடுக்கும்போது சரீரத்தின் அவயங்களாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா அவயங்கள், ஏதோ ஒரு அவயங்கள். அப்போது இந்த சபை ஒரு சரீரம் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போது அந்த சரீரத்திற்கு அவர்தான் தலைவராக இருக்கிறார். மனிதரில் வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மனுஷனுக்குள்ளாக வாசம் செய்கிறார், முத்திரை போடுகிறார். இவன் எனக்குரியவன் என்று முத்திரை போடுவதும் பரிசுத்த ஆவியானவர் தான். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துக்குரியவர்கள், அதாவது பரிசுத்த ஆவியானவருக்குரியவர்கள் என்று முத்திரை போடுவதும் பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம சகல சக்திகள் நடத்துகிறார். ஆமென். அவரை அண்டிக் கொள்கிறவர் பாக்கியவான்கள், அவரை ஏற்றுக்கொள்கிற பாக்கியவான்கள். அவர் வழியில் நடந்துட்டோம் அப்படின்னா, அவர் ரூட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா, அவரோட த பெஸ்ட்டானவர் இருக்க மாட்டார். ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் நல்லா இருக்கணும் அவர் விரும்புகிறாரு. ஆல்ரெடி பிளஸ்ஸிங் கொடுக்கப்பட்டது, ஆசீர்வாதம் ஆல்ரெடி உளுந்து கிடக்கு. அந்த ஆசீர்வாதத்தை போராடி பெற்றுக்கொள்வது தான் இன்றைக்கி இருக்கிறதான மிகப்பெரிய ஒரு போராட்டம். நீங்கள் தேட தேவையில்லை, இன்னொரு பாவ மன்னிப்புக்காக தேட தேவையில்லை, ஆல்ரெடி ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. இன்னொரு சொத்துக்காக தேட தேவையில்லை, ஆல்ரெடி இருக்கிறத நீங்கள் பராமரிக்கணும், இருக்கிறத நீங்கள் பாதுகாக்கணும், இருக்கிறத நீங்கள் சம்பாதிச்சு அதை ஏற்றுக்கொள்ள வச்சணும். பரிசுத்த ஆவியானவர் ஆல்ரெடி எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அழைக்கும் போதே, அழைப்புக்கு பாத்திரவனாக இருக்கும்போதே உங்களுக்கு எல்லாம் தயார் செய்து விட்டு அழைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு சில தாமதம் ஏற்படுது. ஆனால் ஏன் நம்ம கீழ்ப்படியாமை, நம்முடைய அறியாமை, அறிவில்லாமை, சரியான ஒரு புத்தியே இல்லாமல், ஞானமாக இல்லாமல், உலக பிரகாரம் கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிறதுனால்தான் சரியான ஆண்டவர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை, சரியான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஓகே, பரிசுத்த ஆவியான பற்றி தானே சில வசனங்கள் எங்கே இருக்கிறது. யோவான் 4:24 வாசிக்கும் போது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். 2 லூக்கா 12:10 எல்லாம் சேர்ந்து வாசி. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் மனுஷகுமாரன் இந்த பூமியில் இப்பொழுது இல்லை, மாறாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவன் பரிசுத்த ஆவியானவர் வேண்டாம் என்று சொல்லுகிறான். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முறையான ஏற்றுக்கொள்ளுதலே பரிசுத்த ஆவியானவர் தான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா இன்றைக்கி நிறைய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளே வந்துட்டு போயிட்டாங்க. வர்றவங்கெல்லாம் நானே கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள், நான் தான் இயேசு என்று சொல்லுகிறேன், நான் தான் இரட்சகர் என்று சொல்லுகிறார்கள். அவர் முறையான ஒரு இரட்சகர் உண்டு. அந்த இரட்சகரை நாம் பின்பற்றுவதற்கு இரட்சகர் அனுப்பினதான அவர் ஆழ்த்துவ தேவன் ஒருவர் இருக்கிறார், அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ எல்லாரும் இன்றைக்கி இயேசுன்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு உணவு கொடுத்தேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு இரட்சகன். நான் உங்களுக்கு நல்லா போஷித்து காப்பாற்று, வீடு கொடுத்து, வாசல் கொடுத்து எல்லாம் கொடுக்குறேன்னு நான் யார்? உங்களுக்கு இரட்சகன். எத்தனையோ இயேசு கிறிஸ்து இந்த உலகம் அடையாளப்படுத்துகிறார். நான் கிறிஸ்து என்று வர அரசியல் தலைவர்கள் சொல்லுகிறார்கள், நான் கிறிஸ்து, நான் தான் தேவன் என்று சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அறிமுகப்படுத்துகிற தேவன் மனுஷனுக்காக, பாவ மன்னிப்பிற்காக, விடுதலையாக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்தது மட்டுமில்லாமல் அவர் தேவனாக இருக்கிற, கர்த்தராக இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை தான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அதை பற்றி சொல்லுகிறார். அதனால்தான் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்லாதிருங்கள், காரணம் அவர் வழியாக தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:17 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எத்தனை அழகான வசனம் பாருங்கள். விடுதலை எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். சிம்பிளாக ஒரு வசனம் இருக்குது, ஆவியானவர் எங்கேயோ அங்கே கர்த்தருடைய விடுதலை உண்டு நமக்கு. ஆமென். ஆவியானவர் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா உங்கள்கிட்ட விடுதலை உண்டு. உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் விடுதலை உண்டு. சபையில் இருந்தால் சபையில் விடுதலை உண்டு. எங்கே போறியோ வரையோ நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிற அங்கே விடுதலை இருக்கிறது.
மறுபடியும் ஒரு இந்த ஸ்லைட் லாஸ்ட்டு 1 Corinthians 3:16 வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏண்டா உனக்கு இவ்வளோ சொத்து இருக்கே, உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ரொம்ப சொத்து உள்ளவன் அர்த்தம். இவ்வளோ படிச்சிருக்கே, அறிவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு படிச்சிருக்கேன்னு அர்த்தம். அப்போ பவுல் சொல்கிறாரு, தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்க வேண்டும், அறியாதிருக்கிறீர்களா என்றால் என்ன அர்த்தம்? ஆல்ரெடி உங்கள்கிட்ட நிறைய இருக்குது, தெரியாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு அர்த்தம். அப்போ சில தவறுகள் நம்ம செய்யும்போது நம்மளை பார்த்து நம்மளே சொல்கிறோம், அடா இந்த வீட்டில் பிறந்துட்டு இப்படி இருக்கிறியே அப்படிங்கிறோம்ல. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஆல்ரெடி ஊற்றப்பட்டிருக்கிறார், ஆல்ரெடி நமக்கு நிறைவாக இருக்கிறார். அவரை வெல்கம் பண்ணி அவர் வழியில் நடப்பதற்கு உங்களை ஒப்பு தந்தாலே போதுமானது. 1 Corinthians 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவைகள் அல்லவென்றும் அறியீர்களா? அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எல்லாம் உங்களுடையவைகள், நீங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியான உடன் இருக்கக்கூடியவர்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். லாஸ்ட் ஒன் அப்போஸ்தலர் 13:2 அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றினார் என்று இருக்கிறது, பேசினார் என்று இருக்கிறது. அப்போ அப்போஸ்தலர்களுக்கு முதல் மிஷினரி முதலாக ஒரு அப்போஸ்தலர்கள் ஒரு சுவிசேஷ ஒரு மிஷினரி அனுப்புகிறாங்கன்னா பவுலையும் பர்னபாவையும் தான் அப்போஸ்தலர்கள் சூஸ் பண்ணி. ஏன் 2 பேரும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். பவுலை விட பர்னபா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஸோ அதனால தான் அவர் அனுப்புகிறார். காரணம், பரிசுத்த ஆவியானவர்தான் பிரித்து விடும்படியாக போகும்படியாக கட்டளையிட்டார். அது நடந்தது. பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் உங்களுக்கு எல்லைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த பெந்தேகோஸ்து பண்டிகையில் பரிசுத்த ஆவியானவர் ஆல்ரெடி ஊற்றப்பட்டிருக்கிறார், ஆல்ரெடி இருக்கிறாரு. அந்த ஆவியானவரை சபையாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எனவே கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஊற்றப்பட்டார், அவர் என்ன வேலைகளை செய்தார், இன்னும் என்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் நம்ம பார்த்தோம். ஆமென். நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, அவரை கொண்டு போயிட்டு மத்திய ஆகாயத்தில் சேர்க்குற வரைக்கும் அவருடைய வேலை. சொல்கிறது புரியுதுங்களா? இல்லைன்னா நம்ம போக முடியாது. இந்த உலகம் பாவம் பிசாசு விட மாட்டான், நம்மளை பரலோகத்துக்கு போகிறதுக்கு விடவே மாட்டான். ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை பண்ணினே இருப்பான் பிசாசு. அப்போது அந்த பிசாசு கிரியிலிருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளை பரலோகத்தில் சேர்க்கறவுடைய வேலை யாருடைய வேலை? பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் இந்த வேதத்தை நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. இந்த வேதத்துலேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம், அர்த்தங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் ஞானஸ்நானம் எடுன்றாரு, அவர் தான் காலையில் ஜெபம் பண்ணுன்றாரு, அவர் தான் சர்ச்சுக்கு போன்றாரு. இல்லைன்னா நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருப்பீங்களா? இல்லை சர்ச்சுக்கு வர முடியுமா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம இல்லை கேட்டால் நம்மளால் சபைக்கு வரவே முடியாது. நம்மளை வாரம் சபை கொண்டு வருது யாருன்னா சொல்லும் பார்க்கலாம், அந்த கை தட்டலாமா? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம சபைக்கு வர மாட்டோம். அதில் நம்மளை பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு யார் உதவி செய்கிறது? பரிசுத்த அவர் தான். ஆதி ஆகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் தான் இருக்கார். அதில் தேவனுடைய பிள்ளைகளை ஆவியானவரை நேசிங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. அது மட்டும் இல்லை, ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் எங்கே உண்டாங்கன்னா உண்டு. இதில் பிசாசு நம்மளை தொடாமல் பாதுகாக்கிறது யார்? பரிசுத்த. வந்தால் கூட நம்ம துரத்தினா போயிடுது பாருங்க, சர்ச்சுக்கு வந்தால் போயிடுது பாருங்க. அதில் பரிசுத்த ஆவியானவர் அந்த உலகத்தில் வாழ. அதான் இன்றைக்கி அந்த நாள் இது. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள். பூமிக்கு எப்படி கிறிஸ்மஸ் இயேசு இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த மாதிரி இந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட ஒரு நாள். அதான் பெந்தேகோஸ்தே பண்டிகைன்னு சொல்லுவாங்க. ஆமென்.